2024 ஜனாதிபதி தேர்தல் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து அவருடைய இலக்கை அடைவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்களுடைய சமய பெரியோர்கள் அனைவருக்கும் எமது பொது வேட்பாளர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அரியணை என்கிறன் அவர்களுக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் 14 உறுப்பினர்களில் ஒருவரான மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் வசந்தராசா அவர்களையும் விழித்துக் கொண்டு ஒருவராக விழித்தால் அதுக்கே நேரம் போயிடும். அதற்காக மேடையில் வைத்திருக்கும் அதிதிகள் அனைவருக்கும் இங்கு எங்களுடைய இலக்கை எட்டுவதற்காக மாவட்டத்தின் பல இடங்களிலும் தேர்தல் வேலைகளிலே ஈடுபட்டிருக்கும் தமிழ் உணர்வாளர்கள் அனைவரையும் மற்ற ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்பது நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்பு நடைபெறும் 9வது ஜனாதிபதி தேர்தல். இதற்கு முன்பு 8 ஜனாதிபதி தேர்தல்கள் நடந்திருந்தாலும் 6 ஜனாதிபதிகள் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். 2 ஜனாதிபதிகள், ஒரு ஜனாதிபதி டிபி விஜயதுங்க ரணசிங்க பிரேமதாச இறந்ததன் பின்பு சிறிது காலமும் கோட்டபாய ராஜபக்ச இந்த நாட்டை விட்டு தப்பியோடிய பின்பு தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க போன்ற 8 ஜனாதிபதியின் கீழ் இந்த நாடு ஆட்சி கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறைக்கு முன்பு இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலமிருந்தே எங்களுடைய மக்கள், இந்த நாட்டின் பூர்வீக தமிழ் குடிகள் சம அந்தஸ்து இழந்து 2ஆம் தர பிரஜைகளாகவே இன்று வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது உரிமைகளை பெறுவதற்காக எங்களது அரசியல் முன்னோடிகள் அகிம்சை ரீதியாக போராடினார்கள். அந்த அகிம்சை போராட்டம் வெற்றி அளிக்காத விடத்து நாங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டோம். 2009 ஆயுத போராட்ட முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பின்பு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் ஜனநாயக வழியிலே எங்களது உரிமைகளை பெறுவதற்காக ராஜதந்திர ரீதியாகவும் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனநாயக வழியிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் என்றால் நாங்கள் அந்த நிலைக்கு இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசாங்கங்களினால் தள்ளப்பட்டிருக்கின்றோமே தவிர இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நாங்கள் வருவதற்கு அரியணை அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வருவதற்கு இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசுகள் எங்களை
அடிமைகளாக வைத்திருந்தது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை அடக்கி ஆள்வதற்குத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தல்களிலே 2 தமிழர்கள் போட்டியிட்டாலும் அவர்கள் பொது வேட்பாளராக போட்டியிடவில்லை. நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளராக போட்டியிடுவது குறையோடி போயுள்ள எங்களது இனப்பிரச்சினைக்கு இன்னமும் தீர்வு தரப்படவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தேசமும் சர்வதேசமும் தெரிந்திருந்தாலும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் ஒற்றுமையாக ஒரே அரசியல் குரலாக தமிழ் மக்களின் ஏக ஒரு குரலாக மீண்டும் ஒருமுறை நிரூபித்து காட்டுவதற்குத்தான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசுகள் கூட எதிர்காலத்திலே இன்னொரு தேர்தல் வரும்போது தமிழ் மக்களது குறையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்காவிட்டால் தொடர்ச்சியாக தமிழ் மக்களது வாக்குகளை நாங்கள் பெற முடியாது என்பதை கூட அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று வடகிழக்கிலே இருக்கும் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களின் வாக்குகளில் கணிசமான அளவு 50% தான் நாங்கள் பெறுவோம் என்று நினைத்த நிலை மாறி இன்று அமோகமான ஆதரவு எங்களது பொது வேட்பாளருக்கும் சங்க சின்னத்திற்கும் கிடைத்திருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இன்று கூட பட்டினப்பூர் தொகுதியின் களவாஞ்சிக்குடி கடைத்தெருக்கள் மார்க்கெட்டுகள் போன்ற இடங்களிலே நாங்கள் பிரச்சாரத்திற்கு போகும்போது அந்த மக்கள் எங்களிடம் கூறியது, நாங்கள் உணர்வுள்ள தமிழர்கள், ஆனால் எங்களது மக்களது வாக்குகளை ஏலம் போட்டு விற்பதற்கு சில தமிழ் அரசியல்வாதிகள் நினைக்கின்றார்கள். அவர்களது நினைப்பு ஈடேறாது. நாங்கள் சோரம் போகாத தமிழர்கள் சங்கு சின்னமே எங்களுடைய சின்னம் என்பதை உறுதிபட கூறினார்கள். உண்மையிலே எங்களுக்கு ஆனந்தமாக இருந்தது. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கிலே அரசை சார்ந்த 5 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவாக வேலை செய்தாலும், அவருக்கு எங்களது தமிழ் வாக்குகளை விலை பேசி எடுத்துக் கொடுத்தாலும், இன்று சஜித் பிரேமதாசாவிற்கு கூட வடக்கிலும் கிழக்கிலும், அதுவும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள் அவர்களது வாக்குகளை பற்றி பாராளுமன்றம் சென்றவர்கள் கூட பேரினவாத வேட்பாளருக்கு எங்களது மக்களது வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தங்கடம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களது மக்கள் கடந்த காலங்களிலே அடிமையாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அடிமையாக வாழ்வதற்கு நினைக்கின்றோம் என்பதை அந்த பேரினவாத அரசியல்வாதிக்கு எடுத்துக் கூறுகின்றார்கள். யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் மானித்தாயிலே நடந்த சஜித் பிரேமதாசாவின்
பிரச்சார மேடையிலே வீராவேசமாக பேசுகின்றார். தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கோருகின்றார். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அரியநேந்திரன் என்கின்ற மாயமானை துரத்தி அளிக்க வேண்டும் என்கின்றார். அடுத்த பாராளுமன்றம் வந்தால் யார் மாயமான் யார் நிஜமான மான் என்பதை தமிழ் மக்கள் உங்களுக்கு கூறுவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரது சீடர் மட்டக்களப்பிலே இருக்கின்றார் தம்பி சாணக்கியன். சாணக்கியனை பற்றி கலைப்பதானால் அவன் சிறு பொடியன் இருந்தாலும் அவரை பற்றி கலைப்பதற்கு நிறைய இருக்கின்றது. அவரை பற்றி நிறைய கலைத்து அவரை பெரிய மனிதனாக்க நான் விரும்பவில்லை. ஒரு சில வார்த்தைகளை நான் கூறுகின்றேன். இன்று சஜித் பிரேமதாச அவர்கள் நல்லவர் வல்லவர் என்று குறை நினைக்கக்கூடாது. இங்கே உள்ள தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசாவின் போட்டோவை போட்டு மேலே டெலிபோன் சின்னத்தையும் போட்டு கீழே வீட்டு சின்னமும் தமிழரசு கட்சி. என்றால் சஜித் பிரேமதாசா தமிழரசு கட்சியில் இருக்கின்றாரா அல்லது இந்த நோட்டீஸை அளித்த நீங்கள், நான் மற்றவர்களை கூறவில்லை, தயவு செய்து குறை நினைக்காதீர்கள். இந்த நோட்டீஸை அளித்தவர்கள் சஜித் பிரேமதாசாவின் கட்சியில் சேர்ந்து விட்டீர்களா என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று சஜித் பிரேமதாசாவுடன் கிழக்கு மாகாணத்திலே கைகோர்த்திருப்பவர்களை நீங்கள் ஒவ்வொருவராக அடையாளப்படுத்தி பாருங்கள். மட்டக்களப்பிலே இருக்கும் முக்கிய அரசியல்வாதி ஹிஸ்புல்லா தம்பி சாணக்கியன் 2015 ஹிஸ்புல்லாவுடன் எலெக்ஷன் கேட்டவர். நான் நினைக்கின்றேன் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதே சின்னத்திலே ஹிஸ்புல்லா சாணக்கியன் சஜித்துடைய கட்சி எல்லோரும் நீங்கள் ஒரே சின்னத்தில் தேர்தல் கேட்பதற்கான ஆயத்தம் செய்கின்றீர்களா என்பதை கேட்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் பழக்கப்பட்டவர்களாக உங்களை நீங்கள் இருந்த முகாமில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உந்து சக்தியாக உங்களை வெளியில் எடுத்தவன் நான். அதை உங்களால் மறக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு இங்குள்ள அனைவரும் இந்த மேடையிலே பேச வேண்டும். தூரத்திற்கு செல்பவர்கள் கூட நீங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். வேட்பாளர் கூட அம்பாறை மாவட்டத்தின் அடுத்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்பதை ஒட்டி உங்களிடம் இந்த பொதுக்கட்டமைப்பின் சார்பில் வினயமாக கேட்டுக்கொள்வது, இங்கு உள்ளவர்கள் மாத்திரமல்ல உங்கள் ஒவ்வொருவரினாலும் நூற்றுக்கணக்கான வாக்குகளை சேர்க்க முடியும். சங்கு எங்களுடைய பொது சின்னம், எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை பொது சின்னம் வெல்ல வேண்டும். அவருடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். இந்த ஒன்றையும் கூறிக்கொள்ள வேண்டும். எப்போது ஞாபகத்துக்கு வருகின்றது தம்பி சாணக்கியன் ஒரு இடத்திலே நான் நினைக்கின்ற 680 பேசும்போது இந்த அரியநேந்திரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் நினைக்கின்ற அவர் சில வேளையிலே மறந்திருக்கிறார். 11 வருடங்கள் இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது மாத்திரமல்லாமல் எப்படியான கஷ்டமான சூழ்நிலைகளிலே மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியிலே ஒரு நிறைவேற்றல் கூட செய்ய முடியாத நேரத்திலே எத்தனை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒன்றாக இணைந்து ஆர்ப்பாட்டங்கள் நிறைவேற்றல்களை செய்திருக்கின்றோம். அந்த நேரம் உங்களுக்கு அவரை தெரியாது. ஏனென்றால் நீங்கள் இருந்த இடம் வேறு. அந்த நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அவரை தெரியும்,
இன்று வடகிழக்கிற்கு மாத்திரமல்ல அகில உலகத்திற்கு தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்கின்ற அரியநேந்திரனை தெரியும் தம்பி சாணக்கியனுக்கு தெரியாமல் இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது முதல் விருப்பமோ இரண்டாவது விருப்பமோ மூன்றாவது விருப்பமோ எல்லாமே ஒரே விருப்பம், ஒரே புள்ளி. விருப்பு வாக்கு என்பதற்கு எந்த சந்தர்ப்பமே இல்லை. எங்களது சாய்ஸ் ஒன்றுதான், சங்கு சின்னம் ஒரு புள்ளி. அதற்கு போட்டு எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.